ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த டைம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்டா சூப்பரான ஒரு ஃபஜ்ஜி அண்ட் எம்மியான ப்ரௌனி செஞ்சு ட்ரை பண்ணலாமா? நம்ம ப்ரௌனி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானதுங்க. நாமளே அதை வீட்ல செஞ்சு எல்லாருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். வாங்க ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரௌனி செய்யறதுக்கு நமக்கு என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு 100 கிராம்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் தேவை. 10 ml ஆஃப் ஆயில் எடுத்துக்கலாம், எனி வெஜிடபிள் ஆயில். 75 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர், 75 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர், 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா, 200 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட், 100 கிராம்ஸ் ஆஃப் கோகோ பவுடர், 3/4 கப் கர்ட், 1 pinch of salt and நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன் and 2 spoon of baking powder and நல்லா சாப் பண்ணி வச்சிருக்க நட்ஸ், மில்க் சாக்லேட் ஒரு 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் and நல்லா கிரைண்ட் பண்ண நட்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரும் டார்க் சாக்லேட்டும் ரெண்டும் சேர்த்து டபுள் பாய்லர் மெத்தட்ல நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுலயே நம்ம இந்த பவுல பிளேஸ் பண்ணிட்டு சுடு தண்ணியில படுற மாதிரி நல்லா பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாக்லேட் அண்ட் பட்டர் இது ரெண்டுத்தையும் இதுல போட்டு நம்ம மெல்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. டைரக்டா பட்டரை ஸ்டவ்ல வச்சு மெல்ட் பண்ணாதீங்க. அப்ப ஓவர் ஹீட்ல அந்த ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா அவுட்புட்ல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க இதுல சொல்ற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த ப்ரௌனி ரொம்ப சூப்பரா வருங்க. நீங்க பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு இதுல என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம ஓவன்ல பண்ண போறது இல்ல, வித்தவுட் ஓவன் அண்ட் வித்தவுட் எக்ல தான் நம்ம பண்ண போறோம். சாக்லேட் மட்டும்தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதா இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம இந்த ப்ரௌனி சூப்பரா செய்யலாங்க. நீங்க ஷாப்ல வாங்குறத விட நம்ம வீட்ல செஞ்சோம்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம சாப்பிடுவோம். அண்ட் கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நிறைய நட்ஸ் போட்டு செய்யுங்க, ரொம்ப ஹெல்தி கூட. எப்படி சாக்லேட் அண்ட் பட்டர் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா மெல்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பரா கிளாஸியா இருக்கு பாருங்க. நல்லா மெல்ட் ஆகுது. இப்போ எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்குன்றத பாருங்க. நல்லா மெல்ட் ஆயிருக்கு. வாங்க இப்போ அதர் இன்கிரீடியன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்சிங்ல தாங்க எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம சாக்லேட் அண்ட் அன்சால்டட் பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 75 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரௌனி நல்லா ஃபஜ்ஜியா வரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் கொடுங்க. 75 கிராம்ஸ் ஆஃப் கிரானுலேட்டட் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட நான் கொஞ்சம் கிளாஸியா இருக்கிறதுக்காக ஆயிலும் ஒரு 20 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். எனி வெஜிடபிள் ஆயில் யூ கேன் ஆட். இப்போ நம்ம ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆக்கிட்டோம் இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் கூட. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு பவுல்ல ஆட் பண்ணி நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 100 கிராம்ஸ் ஆஃப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன்.
இந்த 4 ட்ரை இன்கிரீடியன்ஸும் நல்லா வந்து நீங்க சலிச்சுக்கோங்க. ஏன்னா மாவுல எந்த ஒரு லம்ப்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரௌனில கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால நல்லா சலிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு லம்ப்ஸும் ப்ரௌனில இருக்காது. இப்ப நம்ம 4 இன்கிரீடியன்ஸ், அதாவது 4 ட்ரை இன்கிரீடியன்ஸும் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த மிக்சரோட இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுங்க. இந்த ப்ரௌனி பேட்டரே பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபஜ்ஜியா இருக்கும். கேக் மாதிரியே நீங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லயே நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. இதை நீங்க மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த சாக்லேட்டு அண்ட் இந்த பட்டர் அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அவர் ஃபைனல் இன்கிரீடியன்ட் கர்ட். இப்ப நம்ம கர்ட் ஏன் சேர்க்கிறோம்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, பாதி பேர் வெஜ் சாப்பிடுவாங்க. இப்ப வெஜ்ஜுன்னா காமனா போத் பீப்புளும் சாப்பிடுவாங்க கண்டிப்பா. அதனால நம்ம காமனா நம்ம கர்ட் எடுத்து இந்த டைம் செஞ்சிருக்கோம். இப்ப ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணதும் நல்லா திக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நல்லா திக்கா இருக்கும் இந்த மாவு. இப்ப வந்து நம்ம நட்ஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்பதான் உள்ள வந்து இது மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு கிரன்ச்சினஸ், உள்ளுக்குள்ளேயும் ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும். நம்மளோட மிக்சர் இப்போ அருமையா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மோல்டுக்கு மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹார்டின் ஷேப் மோல்டுல தான் நம்ம ப்ரௌனி செய்ய போறோம். இந்த பேட்டரை ஊத்த போறோம். வாங்க மாத்திக்கலாம். இந்த மோல்டுல பட்டர் பேப்பர் வைக்க போறோம். இப்போ பட்டர் பேப்பரை நம்ம மோல்டு உள்ள நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ப்ரௌனி பேட்டரை இதில் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனி பேட்டர் எப்படி நம்மளுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த திக்னஸ் இருந்தால் நம்மளோட ப்ரௌனி வந்து நல்லா சாக்லேட்டி அண்ட் ஃபஜ்ஜியாக இருக்கும். இப்போ இந்த எல்லா பேட்டரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரை நல்லா செட் பண்ணி விடுங்க. இப்படிதான் இருந்துச்சு நம்ம பேட்டரை நல்லா செட் பண்ணி விட்டதும். இது கூட நான் டாப்பிங்ஸ்க்கு மில்க் சாக்லேட் 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது மேல நல்லா ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி விடுங்க. இந்த சாக்லேட்ஸ்லாம் உங்களுக்கு பேக் ஆனதும் நல்லா மெல்ட் ஆயிருக்கும். இந்த ப்ரௌனி பேக் ஆனதும் நல்லா மெல்ட் ஆகும் பாத்தீங்களா? அப்போ வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா சுவியா சாக்லேட்டியா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. இந்த சாக்லேட் முடிச்சதும் நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன நட்ஸ் எடுத்திருக்கேன்னா பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு டாப்பிங்ஸா இது மேல நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா கிரன்ச்சினஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த நட்ஸ்லாம். ஃபைனலா நம்ம சாக்கோ சிப்ஸ் வச்சு தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த சாக்கோ சிப்ஸை நல்லா பேட்டர் மேல நல்லா டாப்பிங்ஸோட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இந்த சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். இப்போ நம்மளோட பேட்டர் அண்ட் டாப்பிங்ஸ் கார்னிஷிங் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரை வந்து நல்லா பேக் பண்ண எடுத்துட்டு போகலாம். இப்போ வந்து ஓவன்ல பேக் பண்ண போறது இல்ல, நம்ம கேஸ் ஸ்டவ்ல தான் பேக் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு தவாவை ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தவால தான் நம்ம பேட்டரை வந்து பேக் பண்ண போறோம். இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம இதுக்கு மேல மிட் ஆஃப் த தவால நல்லா பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளெயினான பிளேட் வச்சு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணாதான் பாட்டம்லயும் நல்லா பேக் ஆகும் அண்ட் டாப்லயும் நல்லா பேக் ஆகும். இப்போ நம்ம இதை ஒரு 50 மினிட்ஸ் 50 நிமிஷம் நல்லா வந்து பேக் பண்ண விடலாம். இன் பிட்வீன் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஓப்பன் பண்ணாதீங்க.
இப்போ நம்ம பேக்கிங் வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 2 வுட் ஸ்டிக் வச்சு தான் நான் ஓப்பன் பண்ண போறேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பரா நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நைஃப் வச்சு உள்ள மாவு வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ப்ரௌனி ஒட்டாம வந்திருக்கு. நம்மளோட ப்ரௌனி நல்லா குக் ஆயிடுச்சு. இதை அப்படியே நீங்க ஆற விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மோல்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சைட் பாருங்க, ஷேப் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபஜ்ஜியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆறுனதும் நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க கட் பண்ணலாம். இப்பயே கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி வந்து மிஸ் ஆயிடும். அதனால இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணுங்க. இப்ப நம்ம ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. மிடில்ல போட்ட சாக்லேட்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா இறங்கியிருக்கு. இப்ப இது ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கு. நம்மளோட ப்ரௌனி வந்து ஹார்ட்டின் ஷேப்ல சூப்பரா அருமையா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பீஸ் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி ஃபஜ்ஜியா இருக்கு. நல்லா சூப்பரா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.